தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். படம் மூலம் பிரபலமான நடிகையான கௌரி கிஷன் புதிதாக அதர்ஸ் என்ற திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார். இப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் அரங்கேறிய ஒரு சம்பவம் கோலிவுட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கூட்டத்தில் இருந்த யூடியூபர் ஒருவர் படத்தின் பாடலில் நடிகையை தூக்கினீர்களே, நடிகையின் எடை என்ன என கதாநாயகனிடம் சர்ச்சையாக கேள்வி எழுப்பினார். இந்த கேள்வியால் கோபமடைந்த கௌரி கிஷன், நீங்க அன்னைக்கு கேட்டது ரொம்ப அவமரியாதையான கேள்வி, அது ஜேர்னலிசமே கிடையாது, நீங்க கேட்டது உருவகேலி செய்யறது போல இருக்கு என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பதிலுக்கு அந்த யூடியூபரும் வாக்குவாதம் செய்ததால் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் காட்டு தீ போல் பரவியது. அதே நேரம் கௌரி கிஷனின் இந்த துணிச்சல் இணையத்தில் பாராட்டுகளை பெற்றது. இயக்குனர் ப. ரஞ்சித், நடிகை குஷ்பு, பாடகி சின்மயி உள்ளிட்டோர் கௌரி கிஷனுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நடிகை கௌரி கிஷனின் எடை குறித்து அநாகரிக கேள்வி எழுப்பியது தொடர்பாக சம்பந்தப்பட்ட யூடியூபர் வருத்தம் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் நடிகை கௌரி கிஷனின் எடை குறித்து தான் எழுப்பிய கேள்வி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக யூடியூபர் RS கார்த்திக் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் தனது கேள்வியால் வருத்தம் ஏற்பட்டிருந்தால் நடிகை கௌரி கிஷனிடம் வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார். ஒரு பொம்பளை அந்த ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன வச்சு கத்துறீங்க நீங்க. என்ன ஓகே ஓகே அவங்க கத்துறாரு எல்லாரும். I have a perspective, right? இல்ல அது எப்பவுமே அது கேள்வி ஏன் வந்துட்டு இருக்கு. என்னோட weight இவங்கள என்ன வெயிட்னா அது எனக்கு காமெடியாவே தோணலங்க. Stop normalizing body shaming. அது என்ன பத்தி கேட்டாங்க நான் பேசுவேன். அது எனக்கு அப்படி தோணல, அது ரெலவென்ட்டாவே இல்ல. ஒரே நிமிஷம் என்னோட கேரக்டர் பத்தி ஏதாச்சும் கேட்டாங்களா அந்த பிரஸ் மீட்ல? 96 இல்ல அதர்ஸோட கேரக்டர் பத்தி ஒண்ணும் கேட்கல. வணக்கம், நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். எனக்கு ஒரு 2-3 நாளாவே கொஞ்சம் மன உளைச்சலா இருக்குது. காரணம் இந்த கௌரி கிஷன் சம்பவம் தான். நான் ஒரு விதத்துல கேட்டேன், அவங்க ஒரு விதத்துல போயிட்டு ஸ்டூபிட் சென்ஸ் இல்லாத கொஸ்டின் அப்படின்னாங்க. அதனால் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் அவங்கள திருப்பி கேள்வி கேட்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அந்த பொண்ணை அவங்கள நான் பாடி ஷேம் பண்ணல, எடையை தான் ஹீரோ கிட்ட தூக்குனதுனால கேட்டோம். அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது ஒரு ஜாலியான கொஸ்டினாக கேட்கப்பட்டது. அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அதுக்காக அவங்க மனசு அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா, ஏன்னா அவங்க ஒருத்தரை தாக்கணுங்கிறது என் எண்ணம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு ட்விட் போட்டிருக்காங்க. எனக்கும் அவங்க மனசை நோக்கடிக்கணுங்கிறது எண்ணம் இல்லை. இந்த நிகழ்வால் ஏதாவது அவங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டிருந்தா, மன காயம் ஏற்பட்டிருந்தா, இது எல்லோருமே அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நாமளும் நம்ம நிலையிலேருந்து இறங்கி வரணும் அப்படின்ட்டு நான் இந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். எந்த உள்நோக்கமும் இல்லை, இந்த நிகழ்வுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.